எடுக்கிறியா? எடுக்கிறியா? பாதில வந்து வாங்கிக்கிறேன். நவீன் கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி உட்காந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க. யாரெங்கே அரசாங்கத்தில் எங்க போயிட்டா மந்திரி? ஐயா வணக்கம் 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 தாய்ந்த வணக்கம் வணக்கம். அப்பா சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சியம் புரிந்த சபை. லட்சுமி கடாட்சியம் புரிந்த சபை. சபை லட்சுமி கடாட்சியம் புரிந்த சபையானது ஏன்பா இங்க கூடியிருக்கு? ஏன்பா கட்டண ஐயா சொல்லக்கூடிய ஐயா காலம் சென்று விட்டார். கட்டையன் ஐயா ஆமா காலம் சென்றதுனால் ஆமா அவருக்காக ஒரு நாடகம் ஆமா ஆமா நாடக சபை அவங்க நாடக சபை கூடி இருக்கிறது. அப்பா தம்பி கட்டையன் ஐயாவுக்காக மோட்சம் கொடுப்பதற்காக இந்த நாடகம் இல்லையா? ஏய் மனிதனாக பிறந்தால் எப்படி வாழணும் அப்படின்னு பல புலவர்கள் பல விதமாக எழுதி வச்சிருக்காங்க. ஏய் விதிக்கு மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா வீணாசை கையத்தில் ஆடும் பம்பரமான நிலையடா இது மனித வாழ்வடா. மனிதன் வீணாசை கையத்தில் ஆடும் நிலையடா இது மனித வாழ்வடா. தம்பி விதிக்கு மனிதன் விலகில் விளையாட்டு பொம்மையடா வீண் ஆசை கையத்தில் ஆடும் பரமான நிலையடா. தம்பி ஏன்னா ஒரு மனிதனுக்கு நீ என்னவோ என்னலாம் நினைக்கலாம், ஆனா எது நடக்கணும் இருக்குதோ அதுதான் நடக்கும். எது விதியோ அதுதான் நடக்கும். விதிக்கு மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா. ஏன்னா அந்த விதி என்பது நம்ம ஒரு பொம்மை போல நம்ம ஆட்டி படைச்சிட்டு இருக்கு தம்பி இல்லையா? நீ நினைக்கத்தான் நடக்கும். விதி என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும். அதுக்குதான் விதிக்கு மனிதன் உலகில் விளையாட்டு பொம்மையடா ஆசை கையத்தில் ஆடும் பம்பரமான நிலையடா. ஆனால் மனிதனாக பூமியிலே பிறந்து 3 ஆசை, மண்ணாசை பொன்னாசை பொருள் ஆசையை வைத்து இந்த ஒரு பம்பரம் எப்படி சொல்லுதோ
ஆசை என்ற கயிறு. ஆசை என்ற கயிற்றால பம்பரம் போல நம்ம சுத்திட்டு இருக்க தம்பி. நீ ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் மான நிலையடா. இந்த மனித வாழ்வடா. இந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு பம்பரத்தை சுத்தி விட்டா எவ்வளவு நேரம் சுத்துமோ அதை போலதான் சாதாரணமான வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை. ஆமா தம்பி, அதை போய் பெரிதாக நினைத்து ஏன்னா பூமியில புண்ணியம் செய்தா தான் புண்ணியவான்னு சொல்லுவாங்க. இல்ல பாவத்தை செஞ்சா படுபாவி இருந்த வரைக்கும் நான் குடும்பம் பண்ணாண்டா சொல்லுவாங்க. அதே போல தம்பி ஒரு நல்லது செய்யலன்னு சொன்னா இப்ப இந்த கட்டை ஐயாவுக்கு நல்லது நேருமா? நேரவே நேராது இல்லையா? அப்பேற்பட்ட புண்ணியவான இருக்கக்கூடிய அத கட்டை ஐயா சாம்ராஜ்யம் அடைய வேண்டும். போந்த நகரை சார்ந்த வன்னிய நாடக சபாவை சார்ந்தவர். ஏன்னா ஒரு இருக்குங்களா நாடகக்காரங்கள் தான் நாடகத்தை அணுவாங்க. கற்றோரை காமுறுவர் இல்லையா? கற்றவங்களுக்கு தான் தெரியும் கல்வியினுடைய வருத்தம், கற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய வருத்தம் சொல்லுவாங்க. அதே போல நம்மை போல ஆட்டக்கார். அப்படியா? சரி சரி. அப்படி வன்னிய நாடகத்தை சிறப்பாக, ஏன்னா நம்மளை போல அவரும் ஒரு நாடகக்காரங்க தான், நம்ம எல்லாம் ஒரே இனம் இல்லையா? அதே போல தம்பி அந்த போந்த நன்னகரை வாழக்கூடிய வன்னிய நாடக குழு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எமக்காக ரூபாய் வழங்கியிருக்கின்றார். ஒரு பங்கிலே அந்த மாலாய கண்ணனு காமாட்சி அம்மனும் இருந்து ஒரு குறையில்லாமல் வைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி சுபே செய்ய தம்பி. இந்த கட்டை ஐயா அவருடைய தந்தை முனுசாமி நாடக ஆசிரியர். ஏன்னா நாடகம்னு சொன்னாதான் இந்த மாதிரி அமையும். அந்த நாடகத்தை ஒட்டி இருக்கிறவங்க தான் அந்த நாடகத்தை வைப்பாங்க இல்லையா? அதே போல தம்பி அந்த முனுசாமி ஐயாவுடைய மகன் தான் இந்த கட்டையன் இல்லையா? அவரும் நாடகத்துல பேர் வாங்கியிருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாம் மதுரை வீர நாடகம் ஆடி இருப்பாங்க. உண்மைதானே? ஆமா, மதுரை வீர நாடகத்துல அருமையா பாடுவாங்க, அருமையா ஆடி இருப்பாங்க. அதே போல தம்பி அந்த முனுசாமி ஐயாவுடைய மகன் கட்டையன் அந்த முனுசாமி ஐயாவும் மோட்ச சாம்ராஜ்யத்தை அழித்து இந்த கட்டையனுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் அளிக்க வேண்டும் அப்படி என்று பகவானுடைய பாதத்திற்கும் அந்த எங்க அமர்ந்திருக்க அனைவருடைய பாதத்திற்கும் இந்த அடியே ஒரு கோடி வணக்கம். தம்பி என்னுடைய விளக்கம் என்ன என்று புரியுதா? எப்படி அம்மா சொல்றது புரிய போல போடா. மொட்டையா சொல்லியாத அனர்த்தமாக்காத
பார்த்தா சொல்லு பள்ளிக்கூடத்தே போகலம்மா சரியப்பா. மூன்று பெயர் வந்த காரணம் என்ன? ஒரே பெயர் உங்களுக்கு 3 பெயர் எப்படி வந்தது? சத்தம் போட்டு தெரிவிக்க வேண்டும். போய் நேர்ந்துரும். என்னதான் கதனே தெரியாது. சரியப்பா. பொன்னுருகி சுபாங்கனி சொன்ன மாலை. மூன்று பெயர் வந்த காரணம் எதுக்காக அந்த பெயர் வந்தது? என்னுடைய தாய் தந்தை கலிங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்தி ரத்னமாலைக்கும் சில காலமா குழந்தை இல்ல. எங்க அப்பா என்ன பண்ணாரு? போகாத கோயிலே இல்ல, வராத வணங்காத தெய்வமே இல்ல. ஆனா எல்லா தான தர்மத்தையும் செய்து பார்த்தார், குழந்தையே இல்ல. ஆனா என் தந்தை சுபாங்க சக்கரவர்த்தி காட்டகத்துக்கு வேட்டைக்கே சென்று அந்த காட்டிலே வேட்டையாடி விட்டு அயற்சியாக ஆலமரத்தில் அமர்ந்தார். அப்போ அங்க ஒரு குரங்கு என்ன செய்தா, ஆலமரத்தில் இருந்த குரங்கு தன்னுடைய குட்டிய குழந்தைய அது வயிற்றிலே அணைச்சிட்டு கிளி தாவியதான். அதை பார்த்தாரா எங்க அப்பா, நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா இப்படி எல்லாம் நான் சந்தோஷமா வைத்து நம்ம அழகா வளர்க்கலாமே அப்படி என்று அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றி அங்க பல முனிவர்களை பார்த்தார். எங்க தந்தை முனிவர்களை பார்த்தார், தவயோகிகளை பார்த்தார். தவமுனிகளை பார்த்த உடனே ஐயா காலில் விழுந்து, ஐயா எனக்கு பின்னால் என் நாட்டை மணிமுடி சுட்டி ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு கேட்டாரு என் தந்தை. அப்போ அந்த முனிவர்களை பார்த்து சொல்றாங்க, நீ ஒரு புத்திரையாக சொர்ணயாகம் செய்தால், ஒரு சொர்ணயாகத்தை செய்தால் அந்த சொர்ணயாகத்தில் கண்டிப்பா உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ என் தந்தை அந்த சொர்ண யாகத்தை எப்படி செய்தாரடி தெரியுமடி தோழி, பல முனிவரை கூட்டிய அவர் யாகமலை தொடங்க என் தாதிமார்களா பல முனிவரை கூட்டிய பல முனிவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டி சுபாங்க சக்கரவர்த்தி சொர்ணயாகத்தை செய்தார். சொர்ணம் என்று சொல்லனா தங்கம், தங்கத்தை எல்லாம் யாகத்திலே கொட்டி கொட்டி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தை அப்பயும் பூர்த்தி அடையல. ஆனால் இந்த சுபாங்க சக்கரவர்த்தி செய்யக்கூடிய யாகம் எப்படிதான் பூர்த்தி ஆகுது அப்படின்னு பாக்கலான்னு ஆகாய மார்க்கமாகவே தேவர்களா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்போ தேவ இந்திரனுடைய மனைவி இந்திராணி என்ன செய்யறாங்களா, அவங்க கழுத்துல போட்டிருந்த சொர்ண மாலையை விட்டு அந்த யாகத்துல விட்டாங்களாம். அந்த யாகத்துல விட்ட உடனே அந்த சொர்ண மாலையோடு தம்பி அந்த பொண்ணெல்லாம் உருக்கி ஒரு பொற்சிலை கிளம்பியது. சிலை கிளை ஒரு உருவாயுடனே அது ஆகாய மார்க்கமாக இந்த தேவர்கள் எல்லாம் பூலோகத்துக்கே வந்து தேவலோகத்தில் ஜனித்திருந்தார். இது தேவர்களுக்கே சொந்தம், இது உன்னுடைய யாகத்திலே ஜலித்து விட்டது, அதனால உனக்கே சொந்தம் என்று பொன்னெல்லாம் உருக்கி பிறந்ததினால் பொன்னுருகி சுபாங்க சக்கரவர்த்தியை செய்தாரே யாகத்துல, அந்த யாகத்திலே பிறந்ததினால் அதனால சுபாங்கனி அந்த சொர்ண மாலையோடு பிறந்ததினால் சொர்ணம் மாலை. பொன்னுருகி சுபாங்கனி சொர்ண மாலை. விவரமா புரிஞ்சுச்சா? உங்க அம்மா அவங்க மட்டும் பாரு 3 உனக்கானா போடுவோம். தம்பி புரிஞ்சுச்சா? சரி காலையில போடுவாங்க பூரி, போட மாட்டாங்க அப்படி சொல்லு. சரியப்பா, அப்ப விவரமா புரிஞ்சு விட்டது. என் தாய் தந்தை நான் பொன் யாகத்திலே பிறந்தாலும் பேசிட்டே இருக்காரு தம்பி, நான் பொன் யாகத்திலே பிறந்தாலும் என்னை நாளொரு மேனியாகவே அழகா வளர்த்தார். நான் வயசுக்கு வந்துட்டேன், எனக்கு கல்யாணமும் நடந்துடுச்சு.
அம்மா வயசுக்கு வந்து கையாளமும் பண்ணிக்கிறாங்க அம்மா முடிஞ்சு போகுதப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு ஏன்னா சந்தோஷமா பேசினேன் கல்யாணம் சொன்ன சலுப்பா பேசினேன் அது காரணம் என்னன்னு கேட்டியாடா நீ ஐயோ பூரியே போவாத என் தம்பி ஏன்னா எனக்கு கல்யாணம் நடந்தது அந்த கசப்பான விஷயத்தை கேட்டா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதுடா ஏன் அம்மா கல்யாணம் ஒருத்தருக்கு சந்தோஷம் தானே வரணும் ரொம்ப குச்சியா சந்தோஷமா இருப்பாங்க ஆமா அம்மா என்ன ரொம்ப கஷ்டமா நான் முதல்ல கல்யாணம் பண்ணா எப்ப கல்யாணம் பண்ணுவாங்க எப்ப தாலி கட்டுவாங்க எப்ப நான் வரும் தாலி கட்டினாதானே தம் பொண்டாட்டி ஆவா சந்தோஷமா இருக்கு அம்மா என்ன கஷ்டம் தெரியலையே போட்டோ எடுத்துங்க உள்ள தேவைப்படும் நீங்க ஆரம்பிங்க தம்பி அம்மா ஏன் இவ்வளவு கஷ்டமா சொல்றேன்னு கேட்டா நான் கட்டிக்கின ஆளு ஒரு இழுகுலத்தோன் கட்டிக்கின ஆளு கட்டிக்கின ஆளுன்னு சொல்றேன்னு தெரியல எம்ம தாழ்வா சொல்றேன் பாரு அந்த ஆள் பேர சொல்ல விட எனக்கு ஒரு மாதிரியா இழுகுலத்தோன் தேரோட்டியின் மகன் ரதினால் வளர்க்கப்பட்டவர் தேரோட்டி நான் யாரு சூரியகுலத்திலே பிறந்தவள் சுபாங்க சக்கரவர்த்திக்கு பிறந்தவள் ஒரு இழுகுலத்தோனோடு நாம் வாழ்வதா அப்படி என்று அவரோடு வாழ மாட்டேன் அப்படி இந்த முன்னாடி உனக்கு போட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்துட்டு தனியா தாண்டா இருக்கிறேன் தனியா வந்து தனியா இருந்தா அவன் தனியா இருக்கிறான் கடை கடை தனியா இருக்கிறன்னு சொன்னா ஏதோ துணையா வந்து அம்மா ஏறாள பாடுற தம்பி அப்படி தனியா இருக்கிறேன்னு சொன்ன தனியா இல்ல நானு என்னுடைய தாய் வீட்டு சீதனமா இருக்கக்கூடிய சுந்தர தாதி எனக்கு துணையா இருக்கிறான் சுந்தர தாதி இருக்குதா என்னடி சுந்தர தாதின்னு அப்படி பொண்ணு வரான் உண்மையில எந்த நாடகத்திலயும் கெட்டிக்காரசி கிடையாது ஆமா இந்த நாடகத்துல மட்டும் கர்ண மோட்சத்துல மட்டும்தான் கெட்டிக்காரனுக்கு பொண்டாட்டி கெட்டிக்காரசிக்கிறான் எப்படி தாதி எனக்கு துணையா இருக்கிற தம்பி ஆமா நான் காலால் இடக்கூடிய வேலையை கையால் செய்வாள் அப்பேற்பட்ட சுந்தர தாதி அவளோடதான் தனிமையா இருக்கிறேன் ஆமா தனியா அரண்மனையில இருக்கிறேன் ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் விஸ்வகேது இனாயம்மா ஏண்டி சஞ்சலமா சொன்னா ஆமா நினைச்சா கடைசியில பார்த்துக்கிட்டு தனியா இருக்கிறேன்ற புள்ள போன அதெல்லாம் பின்னாடி வரும் சரியப்பா இருந்தாலும் என் சுந்தர தாதி அவ என்னமா என்ன நேரமும் அவளை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க மாட்டேன் ஆமா எனக்கு என்னமோ இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரே ஆயாசமா தம்பி அதனால சுந்தர தாதி இருந்தா சீக்கிரமா ராணி அம்மா கூப்பிட்டு பொன்னுடைய அம்மனாகப்பட்டது தாய் வீட்டு சீதனமாகிய சுந்தர தாதி அழைக்க சுந்தர தாதி சபைக்கு வருகிறாள் கதை தொடரும்.